விஎம் சால்ட் சேனல். ஸோ இன்னைக்கு தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நடுப்பழனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முருகர் கோவில் இருக்குது. தமிழ் புத்தாண்டுனாலே முருகர் கோவிலுக்கு தானே போகணும் இல்லையா? அதனால் இப்போ போகிறோம். சரி, இது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, மேல்மருவத்தூர் பக்கத்தில் அச்சரப்பாக்கம்னு ஒரு இடம் இருக்குது. அங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் உள்ளே போனீங்கன்னா நடுப்பழனின்னு ஒரு கோவில் வரும். தென்பழனி இருக்குது, வடபழனி இருக்குது. அது மாதிரி இது வந்து நடுப்பழனி அப்படிங்கிற கோவில். அதுக்கு தான் இப்போ போகிறோம். அங்கே போயிட்டு வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து மலேசியா முருகன் மாதிரி பெரிய கோவிலாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்கு போகலாம். நாங்கள் ஒருத்திங்கிற ஒரு கிராமத்துலேருந்து அப்படியே கிளம்பி வந்தோம் இந்த கோயிலுக்கு. நீங்கள் சென்னையிலேருந்து வரதா இருந்துச்சுன்னா மேல்மருவத்தூர் தாண்டி ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஆர்ச் இருக்கும். அச்சரப்பாக்கம்ங்கிற ஊரில் ஒரு பெரிய ஆர்ச் இருக்கும். அந்த லெஃப்ட் சைடில் ஆர்ச்சை கடந்து நீங்கள் இப்போ உள்ள லெஃப்ட் எடுத்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வரும்போது ரயில்வே கிராசிங்கை கடந்தவுடனே இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ரோடு வரும். கிட்டத்தட்ட இந்த ரோட்டில் ஒரு 5 கிலோமீட்டர் நீங்கள் வந்து போகிற மாதிரி இருக்கும். 5 கிலோமீட்டர் போனதுக்கப்புறமா வந்து நம்ம இந்த கோயிலை போய் ரீச் பண்ணலாம். போகிற வழியில் எல்லாமே இந்த சாலையில் பயணம் செய்கிறதே ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட கிராமங்கள் ரொம்ப இயற்கை எழில் சூழ்ந்த மாதிரி இருக்கும். இந்த கோவில் அமைந்திருக்கிற ஊருக்கு பேர் வந்து பெருங்கரணை அப்படின்னு சொல்கிறாங்க. வழக்கம் போல் நம்ம முருகர் கோவில்னாலே ஒரு சிறிய மலையில் இருக்கணும் இல்லையா? அது மாதிரி கிட்டத்தட்ட இது ஒரு 300 அடி உயரமுள்ள அழகான மலையில் தான் இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கு. நாங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை வந்திருக்கோம். அப்போ விட இப்போ வந்து இது வந்து முக்கியமாக சில பௌர்ணமியில் வந்து கிரிவலம் நடக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. முக்கியமாக இப்போ வந்து என்னென்னா கோவிலில் வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது பங்குனி உத்திர டைமில் வந்து ஒரு 3 நாட்கள் வந்து சிறப்பாக நடந்துகிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. பட் நாங்கள் வந்து இன்றைக்கி தான் வந்திருக்கோம். இன்றைக்கி தமிழ் புத்தாண்டு இல்லையா? அதனால் அப்படியே சரி வந்துடலாம் அப்படின்னு சொல்லி வந்தாச்சு. அவ்வளோதாங்க, நடுப்பழனி முருகன் கோவிலுக்கு வந்தாச்சு. பார்க்கிங்கில் காரை விட்டுட்டு உள்ள போகிறோம். வாங்க வீடியோவில் தொடரலாம். நடுப்பழனி கோயில் போகலாமா? சரி. அச்சரா, நீ என்னமோ சொல்லுவியா? அதை சொல்லு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு வாங்க, அப்புறமா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல இருந்து வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இதாங்க கார் பார்க்கிங். ஸோ இங்கே வந்து நிறைய நல்ல பெரிய கார் பார்க்கிங் தான் இது வந்து விசேஷமாக இருக்கிறதுனால இத்தனை கார்கள் வண்டிகள் எல்லாம் இருக்குது. நீங்கள் நார்மலான டேஸில் வரும்போது வந்து ரொம்ப அமைதியாக இருக்கும். ஸோ நாங்கள் வரும்போது முன்னாடி ஒருக்க நாங்கள் வந்திருந்தோம். அப்போ வந்து இந்த அளவுக்குலாம் கூட்டம் இல்லை. அந்தளவுக்கு ஒரு அமைதியான கோயில் இது. கார்லேயே மேலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, மலைக்கு மேலே வந்து காரில் போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் வந்து அந்த ரோட்டில் வந்து இப்போ போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரியும் போட்டிருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து இங்கே காரை நிப்பாட்டிட்டு, பைக் எது வந்தாலும் நீங்கள் வந்து இங்கே நிப்பாட்டிட்டு தான் மேலே போகிற மாதிரி தான் இருக்கும். இதாங்க என்ட்ரன்ஸு. கிட்டத்தட்ட அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுனால அந்த அமைப்பில் இருக்குது கோவில். ஸோ இங்கே வந்து ஒரு ஸ்பெஷலாக நான் பார்க்குறது வந்து இந்த 2 மரங்கள், 2 இயற்கை. இந்த 2 மரங்கள் வந்து பயங்கரமான பெரிய மரங்களாக இருக்கும். இதோட படிக்கட்டுகளோட எண்ணிக்கை வந்து 128ன்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ட்ரன்ஸில் வரும்போதே உங்களுக்கு ரைட் சைடில் வந்து ஒரு பிள்ளையார் கோவில் ஒன்று இருக்குது. இந்த பிள்ளையார் கோவிலில் போய்ட்டு ஒரு தரிசனத்தை போட்டு நம்ம வந்து அதுக்கடுத்து லெஃப்ட் சைடில் வந்து இன்னொரு கோவில் ஒன்று இருக்குது. அந்த கோவிலுக்கும் போய் தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து படிக்கட்டில் வந்து ஏற வேண்டியதுதான். இந்த நான் சொன்ன மாதிரி இது வந்து சுற்றி மரங்களால் சூழப்பட்ட அழகான கோயில். ஆமாம், அதனால் வந்து இந்த இடத்துக்கு வந்து வருதே எப்போதுமே எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ஆர்வமாக இருக்கும். இயல்பாகவே வந்து என்னென்னா, ஒரு கோவில்கள் அப்படிங்கிறது வந்து
கூட்டம் நிறைந்த இடத்துல ஒரு பெரிய முக்கியமான ஊரில் இருக்கிறதுங்கிறத விட இந்த மாதிரியான ஒரு கிராமத்து அமைப்பில் மரங்கள் சூழப்பட்டு அமைந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது எப்போவுமே ஸ்பெஷல் இல்லையா? ஸோ எனக்கு இந்த கோயிலை ரொம்பவே பிடிக்கும். சரி வாங்க, படிக்கட்டில் ஏற ஆரம்பிக்கலாம். இது படிக்கட்டில் ஏறதுமே ரொம்ப எளிதான முறையில் தான் அமைக்கப்பட்டிருக்கு. அதனால் வந்து எளிதாக ஏறுற மாதிரி தான் அமைச்சிருக்காங்க. ஸோ இன்னொன்று வந்து படிக்கட்டுகளோட எண்ணிக்கையும் குறைவு அப்படிங்கிறனால வயதானவர்களாக இருந்தாலும் சரி, குழந்தைகள் கூட இங்கே வந்து எளிதாக உள்ளே போகலாம். அதே மாதிரி இங்கே வந்து நீங்கள் அர்ச்சனை சீட்டு வந்து இந்த என்ட்ரன்ஸ்லேயே கொடுக்குறாங்க. அர்ச்சனை சீட்டு வந்து 10 ரூபா வாங்கிக்கிட்டாங்க. இந்த பக்கத்தில் ஒரு சாலை போகுது இல்லையா, அதில் வந்து நீங்கள் வந்து படிக்கட்டில் வந்து அது வந்து கார் வர்றதுக்கான பாதை தான் அது. அதில் நீங்கள் நான் படிக்கட்டில் வேண்டாம், இதில் நடந்து வரனாலும் நீங்கள் வந்து நடந்து வரலாம். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, சில கார்கள் வந்துருந்துச்சு. பட் கீழே வந்து கார்கள் வந்து அனுமதி இல்லை அப்படிங்கிற மாதிரி போர்டு போட்டிருக்காங்க. ஸோ இதுதாங்க வந்து முத்துசுவாமி சித்தர். அவர் தான் வந்து இந்த கோவிலை வந்து பயங்கரமாக பராமரித்து இந்த கோவிலை எழுப்பியவர் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்காக இங்கே இது பண்ணியிருக்காங்க. முத்துசுவாமி சித்தர் அவரோட சமாதி வந்து இங்கே தான் வந்து அமைச்சிருக்காங்க. இதில் வந்து சில புகைப்படங்கள்லாம் வச்சுருக்காங்க, எப்படி இந்த கோவில் வந்து உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து ஒரு பழைய ஒரு புகைப்படம் ஒன்று இருந்துச்சு, எப்படி இந்த கோவில் வந்து முன்னாடி இருந்துச்சு, இப்போ எப்படி டெவலப் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த புகைப்படத்தை பார்க்கும்போது தோணுது. என்றைக்குமே புகைப்படத்துக்கு மட்டும் வயதாக வரதே இல்லைங்க. ஆமாம், இது வந்து முத்துசாமி சித்தர் அவரோட காலத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படம் இன்னுமே வந்து நமக்கு இந்த கோவிலோட ஒரு வரலாறை வந்து பறைசாற்றி கொண்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இவ்வளோதாங்க. இந்த படிக்கட்டில் நேராக மேலே ஏறி போனோம்னா நம்ம இதுதாங்க மெயின் கோவில். துலாபாரம் கொடுக்கறதுக்கான அமைப்புலையும் வச்சுருக்காங்க. இங்கே ஃபஸ்ட் டைம் இந்த கோயிலுக்கு வரும்போது பெரிய சிலை இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது உண்மையிலே பிரமிப்பாக இருந்துச்சு. ஆமாங்க, இது கிட்டத்தட்ட ஒரு 45 அடி உயர சிலை அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஏதோ மரகத சிலை அப்படின்னு சொல்லி அதில் போட்டிருக்காங்க. ஸோ ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு, அதோட இந்த இடத்துல இருந்து நின்று அதை பார்க்குறதுக்கே ரொம்ப ஒரு பிரமிப்பாக இருக்குது. நண்பர்களே, அவ்வளோதான், சிறப்பாக பார்த்து முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்புறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் எல்லாமே பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். அதேமாதிரி இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.